என் பெயர் நிலா. திருமணமான 3வது நாளிலிருந்தே என் கனவுகளின் விளக்கு அணைந்து போனது. மருதாணி வாசம் கைகளில் இருந்து நீங்குவதற்குள் என் கணவர் விபத்தில் சிக்கினார். தலையில் ஏற்பட்ட ஆழமான காயம் அவரை ஆழ்ந்த கோமாவுக்குள் தள்ளியது. பெரும் கனவுகளுடன் மாளிகை கட்டி வந்த அந்த புது பெண் ஒரே இரவில் இருண்ட உலகில் தள்ளப்பட்டாள். அந்த இரவை என்னால் மறக்கவே முடியாது. கதவை தட்டும் சத்தம் கேட்டது. வெளியே நின்றிருந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், சீக்கிரம் மருத்துவமனைக்கு போங்கள், உங்கள் கணவரின் கார் விபத்துக்குள்ளாகிவிட்டது என்று அலறினார். மருத்துவமனைக்கு விரைந்தோம். மருத்துவர் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் ஈயத்தை காட்சி ஊத்தியது போல இருந்தது. காயம் மிக ஆழமானது. நாங்கள் தீவிரமாக முயற்சி செய்கிறோம், ஆனால் அவர் ஆழ்ந்த கோமாவில் இருக்கிறார். இதை கேட்டதும் என் தலை சுற்றியது. நான் அங்கேயே தரையில் சரிந்தேன். அன்று முதல் என் மாமியார் வீட்டாரின் பார்வை என் மீது மாறத் தொடங்கியது. என் மாமியார் என் நாத்தனாரிடம் மெதுவாக, இவள் ராசி இல்லாதவள், இவள் காலடி இந்த வீட்டுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை, இவளால் தான் எல்லாமே நடந்தது, இவள் வந்து 3 நாட்கள் கூட ஆகவில்லை, அதற்குள் இந்த கதியை பார்க்க வேண்டியதாகிவிட்டது என்று முணுமுணுத்தார். கண்ணீருடன் நான், அத்தை, என் கணவர் குணமடைந்து விடுவார் அல்லவா, நான் மருத்துவமனைக்கு போய் அவரை பார்த்து கொள்ள அனுமதிக்கிறீர்களா, அவருடைய அறைக்குள் என்னை மட்டும் போக விடுங்கள் என்று கெஞ்சினேன். என் மாமியார் கடுகடுப்புடன் பதிலளித்தார். அவர் அறைக்குள் போய் நீ என்ன செய்ய போகிறாய், விதி பயனில் எழுதியதுதான் நடக்கும், இந்த நாடகத்தை நிறுத்து. என் மாமனார் கோபமாக என்னை பார்த்து, நாடகம் போடாதே, இங்கேயே எல்லோரும் ரொம்ப பதற்றமாக இருக்கிறோம் என்று கத்தினார். நான் அமைதியாக ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டேன். என் கணவர் எனக்காக வாங்கி தந்த வளையல்கள் இன்னும் என் கைகளில் இருந்தன. அடுத்த சில வாரங்கள் ஒரு பயங்கரமான கனவு போல கழிந்தன. என் மாமியாரும் நாத்தனாரும் வாரத்தில் 2 முறை மட்டுமே மருத்துவமனைக்கு சென்றனர். ஆனால் அவர்கள் அதிகம் பேசியது மருத்துவரிடம் பில்கள், செலவுகள் பற்றி மட்டுமே. என் இருப்பு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டது. ஒரு மாலை என் மாமியாரிடம், தயவு செய்து உள்ளே போய் என் கணவருடன் சிறிது நேரம் உட்கார என்னை அனுமதியுங்கள் என்று கேட்டேன். அவர் கண்டிப்பாக மறுத்துவிட்டார். உனக்கு இங்கே இடம் இல்லை, நீ வீட்டுக்கு போ, அவருக்காக பிரார்த்தனை செய் என்றார். நான் வீட்டில் தனிமையின் பிடியில் சிக்கிக் கொண்டேன். வீட்டின் காற்றே ஒருவித பதற்றத்துடன் காணப்பட்டது. சமையலறையில் பாத்திரங்கள் உருளும் சத்தம் கூட காதில் வேதனையை உண்டாக்கியது. ஒரு நாள் என் கணவனின் அண்ணி எனக்கு உணவை கொண்டு வந்து தட்டை கோபத்துடன் என் முன் வீசி எறிந்தார். அவருக்காக இவ்வளவு பணம் செலவாகிறது, இது எல்லாமே வீண் செலவு என்று நினைக்கிறேன். உன்னை போன்ற ஒரு பெண்ணுக்காக எவ்வளவு நாள் காத்திருப்பது என்று எரிச்சலுடன் பேசினார். ஒரு கவளம் கூட என் தொண்டைக்குள் இறங்கவில்லை. இது ஒரு மனிதனின் சோதனை காலம். இதில் எந்த சந்தோஷத்துக்கும் இடமில்லை. அன்பை தேடி நடக்க வேண்டிய சடங்குகள் இப்போது கண்ணீரிலும் பிரார்த்தனைகளிலும் கழிய ஆரம்பித்தன. என் படுக்கையறைக்குள் மெதுவாக சென்றேன். அங்கே என் கணவரின் நறுமணம் இன்னும் மிஞ்சி இருந்தது. அவருடைய தலையணையை மார்போடு அணைத்து கொண்டேன். உங்களுக்கு நினைவிருக்கிறதா, இந்த 3 நாட்களில் நாம் எவ்வளவு பேசுவோம் என்று சொன்னீர்கள். கண்ணீரில் என் கன்னங்கள் நனைந்தன. கடவுளுக்காக ஒரு முறை கண்ணை திறந்து என்னை பாருங்கள் என்று அழுதேன். ஒரு நாள் வீட்டில் ஒரு கவரை பார்த்தேன். அதில் ஒரு சொத்து பட்டியலின் ஆவணங்கள் இருந்தன. பயத்துடன் என் மாமியாரிடம், அத்தை, இது என்ன, நமக்கு பணம் தேவையா என்று கேட்டேன். அவர் கோபமாக, ஆமாம், உன்னால் தான் எங்கள் வீட்டை விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது, உன் கணவரின் சிகிச்சைக்காக. ஆனால் உன்னை போன்றவர்களுக்காக யார் இவ்வளவு தியாகம் செய்வார்கள் என்றார். அவர் பேசியதை கேட்டு என் உடல் நடுங்கியது. என் மீது மிக பெரிய சுமையை போட்டது போல உணர்ந்தேன். அவர் என் மீது கோபத்தை கொட்டிவிட்டு நிம்மதியாக இருந்தார். ஆனால் நான் என் மனதுக்குள் ஒரு குற்றவாளியாக உணர ஆரம்பித்தேன். என் இதயம் தினமும் ஒரே ஒரு வேண்டுதலை முன்வைத்தது. கடவுளே, என் கணவரை என்னிடம் திருப்பி கொடுத்துவிடு.
ஆனால் பதிலுக்கு அமைதியும் அறையின் வெறுமையும் தான் மிஞ்சின. இதுவே பல வருடங்கள் நீடிக்க போகும் ஒரு சோதனையின் முதல் அடியாக இருந்தது. நாட்கள் நகர்ந்தன. என் கணவரின் நிலையில் மாற்றம் இல்லை. வாரங்கள் மாதங்களாகவும் மாதங்கள் வருடங்களாகவும் மாறின. மருத்துவமனை வாழ்க்கை எனக்கு அத்துப்படி ஆகிவிட்டது. இயந்திரங்களின் பீப் சத்தம், மருத்துவர்களின் மெதுவான பேச்சு ஆகியவை என் அன்றாட பகுதியாகிவிட்டன. அப்போது இன்னொரு நெருக்கடியின் கதவு திறந்தது. வீட்டில் அனைவரின் நடத்தையும் கடுமையானாலும் என் கணவரின் அண்ணன் என் மாமா வீரப்பன் மட்டும் விசித்திரமாக இருந்தார். அவர் எல்லை மீறி கனிவாகவும் பரிவாகவும் நடக்க முயற்சி செய்தார். என் மாமா என் அறைக்குள் அடிக்கடி வர ஆரம்பித்தார். சில சமயம் தண்ணீர் வேண்டும் என்று சாக்கு சொல்லி, சில சமயம் என் கணவரின் பழைய பில்களை பார்க்க வேண்டும் என்று சாக்கு சொல்லி வந்தார். ஒரு நாள் அவர் விலை உயர்ந்த தங்க நகையை கொண்டு வந்தார். அதை கவர்ச்சியான பெட்டியில் வைத்திருந்தார். சிரித்து கொண்டே அவர், நீ ஏன் தனியாக இருக்கிறாய்? நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உனக்கு அண்ணன் போலத்தான். இந்த புதிய நகையை போட்டுப்பார், உன் முகம் பிரகாசிக்கும். எப்போதும் சோகமாக இருக்காதே என்றார். அவர் கண்களில் இருந்த ஒரு விசித்திரமான தீவிரம் என் இதயத்தை உலுக்கியது. நான் கண்டிப்பாக அந்த பெட்டியை திருப்பி கொடுத்து, எனக்கு எந்த பொருளும் தேவையில்லை, யாருடைய பரிசும் வேண்டாம், என் கணவர் திரும்பி வரும் வரை எனக்கு சந்தோஷமே இல்லை, தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள், என்னை தனியாக விடுங்கள் என்றேன். ஆனால் அவர் என் பேச்சை எப்போதும் சிரித்து கொண்டே தட்டி கழித்தார். அவர் தன் மனைவியை துன்புறுத்துவார், அவள் மீது கை வைப்பார், ஆனால் என்னை புகழ்ந்து பேசுவார். சில சமயம் என் அறைக்கு வெளியே நின்று என் நாத்தனாரிடம், பார், உன் அண்ணி எவ்வளவு சேவை செய்கிறாள், நாம் எல்லோரும் இவளை மதிக்க வேண்டும் என்று வேண்டுமென்றே தன் மனைவியை கோபப்படுத்த முயல்வார். இது என் வேதனையை மேலும் அதிகரித்தது. சில சமயம் அவர் என் அறைக்கு வெளியே ஒளிந்து நின்று பூங்கொத்துகளையும் விலை உயர்ந்த இனிப்புகளையும் வைத்துவிட்டு செல்வார். நான் அமைதியாகவும் வெட்கத்துடனும் இதை கடந்து போவேன். ஒருமுறை நான் அந்த பூங்கொத்தை பொறுக்கி அவர் அறை கதவருகே வைத்தேன். என் மாமா அடுத்த நாள் காலை அதை என் மாமியார் முன் வைத்து, நான் இதை நிலாவுக்காக அனுப்பினேன், அவள் மறுத்துவிட்டாள், ஒருவேளை அவள் என் மீது கோபமாக இருக்கிறாள் என்றார். அவருடைய இந்த செயல் என் மாமியாரை மேலும் எரிச்சலடைய செய்தது. என் மாமியார் என்னை அழைத்தார். நீ எங்கள் வீட்டில் இருக்கிறாய், உன் நடத்தை சுத்தமாக சரியில்லை. அவர் உன் மாமா, உன் கணவரின் அண்ணன், அவருடன் இப்படி பேசாதே, அவரிடமிருந்து விலகியிரு, இனி அவர் அருகில் நான் உன்னை பார்க்க கூடாது என்று கத்தினார். என் மாமியார் பேச்சை கேட்டதும் நான் அதிர்ந்து போனேன். அவர் என் மீதுதான் சந்தேகம் கொள்கிறாரா? இந்த சூழ்நிலையை சமாளிப்பது எனக்கு மிக கடினமாக இருந்தது. இது எங்கே போய் முடியும் என்று நினைத்து என் இதயம் நடுங்கியது. வேறு வழி இல்லாமல் நான் இரவில் கதவை பூட்டி வைக்க ஆரம்பித்தேன். என்னால் முடிந்தவரை என் மாமாவை சந்திப்பதை தவிர்த்தேன். ஒரு நாள் என் மாமா இரவு நேரத்தில் என் அறை கதவை தட்டினார். நிலா, வெளியே வா, நான் உன்னிடம் அவசரமாக பேச வேண்டும் என்றார். அவர் குரல் என்னை பயமுறுத்தியது. நான் அமைதியாக இருந்தேன். அவர் கதவை திற, நிலா, உன் கணவர் சுந்தரத்தின் மருத்துவமனை பில் ரொம்ப அதிகமாகிவிட்டது என்றார். இந்த முறை அவர் உண்மையிலேயே முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கலாம் என்று நினைத்தேன். நான் உள்ளிருந்தே, அண்ணா, என்ன பேச வேண்டுமோ அதை காலையில் அத்தையின் முன்னிலையில் வெளிச்சத்தில் வைத்து கொள்ளலாம் என்றேன். பிறகு அவர் மெல்லிய குரலில், உன் கணவனால் உனக்கு கொடுக்க முடியாத அனைத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன், நான் சொல்வதை புரிந்து கொள்ள முயற்சி செய் என்றார். அவர் பேசியது எனக்கு மிகவும் அருவருப்பாக இருந்தது. என் உடல் முழுவதும் கல்லாகிவிட்டது. அதிலிருந்து நான் அறையில் இருந்த ஒரு சிறிய கத்தியை என் அருகில் வைத்து கொள்ள ஆரம்பித்தேன். எனக்கு அவரை பார்த்து மிகவும் பயமாக இருந்தது. அவர் என்னை தவறாக நடத்த முயன்றால் நான் என்னை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று நினைத்தேன். ஒரு நாள் அந்த துரதிருஷ்டவசமான தருணமும் வந்தது. என் கணவரின் அண்ணி அவர் என் அறையிலிருந்து வெளியே வருவதை பார்த்து விட்டார். அது அதிகாலை நேரம். நான் பூட்டு போடாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறேனா என்று பார்க்க அவர் வந்தார்.
நான் குமிழி போடாததை அவர் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உள்ளே வந்துவிட்டார். இரவு முழுவதும் கண் விழித்திருந்த என் கணவரின் அண்ணி அதிகாலை தேநீர் போடுவதற்காக வந்தவர் தன் கணவர் என் அறையிலிருந்து அவசரமாக வெளியேறுவதை பார்த்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? என் மீது பிரச்சனைகளின் மழை சரிந்தது. பொழுது விடிந்ததும் என் மீது 4 பக்கத்திலிருந்தும் குற்றச்சாட்டுகள் பாய்ந்தன. என் அண்ணி சத்தமாக, நீ ஒரு நோயாளியின் மனைவியாக இருந்தும் அவருடைய மோசமான நிலையை சாதகப்படுத்தி கொண்டு என் கணவருடன் தொடர்பு வைத்திருக்கிறாய். அவர் உன் அறையிலிருந்து வெளியேறுவதை பார்த்தேன் என்று கத்தினார். மேலும் என் கணவரின் அண்ணி சத்தமாக, என் கணவர் இவளுக்கு விலை உயர்ந்த பரிசுகள் கொடுப்பதையும் பலமுறை பார்த்திருக்கிறேன். என் கணவர் மீது இவள் வலை விரிக்கிறாள். இல்லையென்றால் இவளுக்கு எங்கிருந்து இவ்வளவு விலையுயர்ந்த பொருட்கள் வந்தன என்று கத்தினார். நான் என் கற்பின் தூய்மையை நிரூபிக்க மிகவும் முயற்சி செய்தேன். ஆனால் என் குரல் யாருக்கும் கேட்கவில்லை. என் மாமியார், நாத்தனார் எல்லோரும் அங்கே கூடிவிட்டன. என் பக்கம் நியாயம் பேச யாரும் இல்லை. நான் எதுவும் செய்யவில்லை. நான் இரவில் கதவை பூட்டினேன் என்று திரும்ப சொன்னேன். ஆனால் என் கணவரின் அண்ணி வானையே அதிரச் செய்தார். நான் தடுமாறினேன். நான் சண்டையும் போடவில்லை, விளக்கமும் அளிக்கவில்லை. அப்போது என் மாமா என் மாமியாரின் முன் ஒரு அப்பாவி போல நடித்து இவள்தான் என்னை உள்ளே அழைத்தாள். தன் கணவனுடன் தான் சந்தோஷமாக இல்லை என்றும் நான் இவளுடன் அன்பாக இருக்க வேண்டும் என்றும் இவள் சொன்னாள். நான் காலையில் இவளை இப்படிப்பட்ட தவறான பழக்கங்களில் இருந்து விலகியிரு என்று அறிவுறுத்தத்தான் உள்ளே போனேன் என்றார். அவர் பேசியதை கேட்டு நான் உள்ளுக்குள்ளேயே உடைந்து போனேன். அந்த இழிவான பொய்யன் என் மௌனத்தை பயன்படுத்தி கொண்டான். என் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் எதிரொலித்தது. கடவுளே, என் விதி இப்படி ஏன் எழுதப்பட்டது? இந்த சோதனைக்கு முடிவே இல்லையா? என் மாமியார் கோபத்துடன் தீர்ப்பளித்தார். இவளை உடனே இவள் பெற்றோர் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள். இல்லையென்றால் இவள் இங்கே இருப்பது என் மகனின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். எங்கள் வீட்டு மரியாதையும் கெட்டுப்போகும். ஏற்கனவே வீட்டை விற்றுவிட்டோம். இப்போது இவளால் ஏற்படும் அவமானத்தால் எங்கள் 2வது மகனும் நாசமாகி விடுவான். என் நாத்தனார் கதவு அருகே நின்று அக்கம் பக்கத்தினரை அழைத்து, இந்த விஷயம்தான் எங்கள் வீட்டு மானத்தை கெடுத்து கொண்டிருந்தது என்று மெதுவாக சொன்னார். இந்த சம்பவங்களுக்கு பிறகு என் மாமியார் வீட்டில் நான் இருப்பது மிகவும் கடினமாகிவிட்டது. என் மீது ஒருவருக்கு கூட பரிதாபம் இல்லை. என் மாமியார் என் கையை பிடித்து என் பையை என் கையில் திணித்து, உன் கணவருக்கு நினைவு வருவதற்கு முன் நீ இங்கிருந்து போ. இவ்வளவு நடந்த பிறகும் நீ போன்ற ஒருவளின் முகத்தை பார்க்க அவர் விரும்ப மாட்டார் என்றார். என் மௌனத்தை அனைவரும் என் பலவீனமாக குற்றமாக எடுத்து கொண்டார்கள். நான் குற்றவாளி என்பதால் தான் அமைதியாக இருக்கிறேன் என்று நினைத்தார்கள். மாமியார் வீட்டு சூழல் மிகவும் வேதனை அளித்தது. அவமானத்தின் சுமையால் நான் என் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். என் மீது வேண்டுமென்றே இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. நான் ஒன்றும் செய்யவில்லை. நான் களங்கமற்றவள். இருந்தும் என் அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். காயப்பட்ட இதயத்துடனும் வெறுப்பு பார்வையுடனும் என் பெற்றோர் வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன். நான் உள்ளே நுழைந்ததும் என் அம்மா என் மோசமான நிலைகளை கண்டார். என் களைந்த முடியை பார்த்தார். அவர் என்னை கட்டிப்பிடித்தார். ஆனால் அவர் கண்களில் கவலையின் ஆழமான மேகங்கள் சூழ்ந்திருந்தன. என்ன நடந்தது மகளே? இந்த நிலையில் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எல்லாம் சரியா என்று மெதுவாக கேட்டார். நான் அழுதபடி அவரிடம், அம்மா, என்னை கேட்காதீர்கள். நான் இங்கு இருக்க மட்டும் அனுமதியுங்கள் என்று மட்டுமே சொன்னேன். என் அண்ணன் அமைதியாக இருந்தார். அவருக்கு எல்லா கதவுகளும் ஏற்கனவே தெரிந்திருந்தன. அவர் மௌனத்தில் என் மாமியார் வீட்டுக்காரர்களின் குற்றச்சாட்டுகளின் எதிரொலி இருந்தது. என் அண்ணியின் நெற்றியில் வெறுப்பு படர்ந்திருந்தது. இந்த வீட்டில் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் என் அண்ணி நான் வந்ததும் என் பொருட்களை ஒரு பக்கமாக வீசி எறிந்தார். என் அக்கா, சுகம் சூழ்ந்தவாறே, நீ உன் கஷ்டங்களை ஏன் இங்கே கொண்டு வந்தாய்? உன் கணவர் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? எங்கள் வீடு ஏற்கனவே மிகவும் சிறியது. உன் புகுந்த வீட்டு கதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கேட்டுவிட்டோம். அங்கு நன்றாக பெயர் எடுத்துவிட்டு தான் வந்திருக்கிறாய்.
இங்கேயும் வந்து எங்கள் மானத்தை நீ கெடுக்க வந்தாயா? இங்கே எந்த ஒரு அந்நிய பையனும் வரவழைத்து எங்கள் மரியாதையை சீரழிக்காதே. உன்னை நான் இப்போதே எச்சரிக்கிறேன். புகுந்த வீட்டில் நடந்தது போல் இங்கேயும் நடந்தால் நான் உன்னை விடமாட்டேன். உன்னை கழுத்தை பிடித்து தள்ளி கதவை சாத்தி விடுவேன் என்று சொல்லி தொடங்கினார். நீ ஒரு பாரம் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். எனக்கு குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும். என் குழந்தைகளும் இங்குதான் இருக்க வேண்டும். உன்னால் என் அறையும் கூட சுருங்கிவிட்டது என்று என் அண்ணி சொல்ல சொல்ல என் மனம் மேலும் கனத்தது. அடுத்த நாள் என் மாமியாரிடம் இருந்து என் அண்ணனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அவர் போனில் பயங்கரமாக கத்தினார். உன் தங்கை மறுபடியும் மருத்துவமனைக்கு வந்தால் அவள் பெயரை ஊர் முழுக்க கெடுப்போம். எங்கள் மானம் ஏற்கனவே ஏலம் போய்விட்டது என்று மிரட்டினார். இதை என் அண்ணன் என்னிடம் சொல்லி நீ எங்கும் போகக்கூடாது. இதற்கு பிறகு மருத்துவமனைக்கு செல்ல எனக்கு என் மாமாவின் உதவி தேவைப்பட்டது. அவர் வீட்டுக்கு பெரிய மகன் என்பதால் அவர் மட்டுமே என்னை மருத்துவமனைக்குள் நுழைய அனுமதிக்க முடியும். ஆனால் இப்போது என் மாமியாரின் மிரட்டலால் அண்ணன் கண்டிப்பாக எனக்கு தடை விதித்தார். நான் உன் கணவருக்கு சேவை செய்ய முடியும். உன்னை அங்கே அழைத்து செல்லவும் மாட்டேன். உன்னால் என் வாழ்க்கையை நான் கெடுத்து கொள்ள முடியாது. நீ இங்கேயே இரு. எனக்கு மேலும் எந்த பிரச்சனையும் கொடுக்காதே. நான் உனக்கு இந்த வீட்டில் இடம் கொடுத்ததே பெரியது என்று என் அண்ணன் சொன்னார். இது என்னை மேலும் தனிமைப்படுத்தியது. அண்ணியின் சித்திரவதை நாளுக்கு நாள் அதிகரித்தது. நான் பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் அவர் வேண்டுமென்றே தொலைக்காட்சியின் ஒளியை அதிகரிப்பார். நான் படுத்து இருந்தால் வந்ததிலிருந்து நீ சௌகரியமாக ஓய்வெடுத்து கொண்டே இருக்கிறாய். நீ வந்ததிலிருந்து வீட்டில் ரொட்டி பற்றாக்குறை ஆகிவிட்டது. நீ ஏன் இவ்வளவு அதிகமாக சாப்பிடுகிறாய்? உனக்கு உன் கணவர் மீது கவலை இருக்க வேண்டாமா என்று கேட்பார். ஒரு நாள் என் அண்ணி பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்த போது கடுமையான வார்த்தைகளில், எங்கள் வீட்டில் வேலைக்காரிகளுக்கு இடமில்லை. நாங்கள் எங்கள் வேலையை நாங்களே பார்த்து கொள்ள முடியும் என்றார். இப்போது நான் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அழுவதை நிறுத்திவிட்டேன். அமைதியாக இருக்க ஆரம்பித்தேன். என் பிறந்த வீட்டிலும் எனக்கு அடைக்கலம் முட்களால் நிறைந்துள்ளது என்பதை உணர்ந்து கொண்டேன். ஒவ்வொரு நாளும் நான் ஒரே பிரார்த்தனையை தான் செய்தேன். கடவுளே, என் கணவருக்கு ஆரோக்கியத்தை கொடு, அல்லது எனக்கு மரணத்தை கொடு. இந்த வலி மிகுந்த வாழ்க்கையிலிருந்து நான் வெளியேற வேண்டும். என் மாமாவின் காமமும் என் தனிமையை பயன்படுத்தி கொள்ளும் முயற்சியும் நான் பிறந்த வீட்டிற்கு வந்த பிறகும் நிற்கவில்லை. மருத்துவமனைக்கு தேவையான ஆவணங்களை கொண்டு வர வேண்டும் என்று சாக்கு சொல்லி என் அண்ணன் மூலம் என்னை தொடர்பு கொள்ள என் மாமா முயன்றார். என் கணவரை பார்க்க எனக்கு அனுமதி மறுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் நான் ஒவ்வொரு சிறிய சந்தர்ப்பத்தையும் தேடினேன். ஒரு நாள் என் மாமாவே என் பிறந்த வீட்டின் முன் வந்து நின்று என் அண்ணனை அழைத்து, உன் தங்கை, அவள் கணவரின் ஆவணங்களில் கையெழுத்திட வேண்டும். நான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன் என்றார். என் அண்ணன் சண்டையை விரும்பாததால் அமைதியாக இருந்தார். அப்படி என் மாமா என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக வீட்டில் இருந்து வெளியே அழைத்தார். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் முன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு என்னை பார்த்து, நான் உன்னை அங்கே விடுவதற்காக வந்திருப்பேன் என்று நினைக்கிறாயா என்று ஒரு பிசாசத்தனமான சிரிப்புடன் கேட்டார். உன் கணவர் கோமாவில் இருக்கிறார். உன் விதியில் அன்பும் சந்தோஷமும் இல்லை என்றார். இதை கேட்டதும் என் உடலெங்கும் பயம் பரவியது. நான் காரில் இருந்து சீக்கிரம் வெளியேற முயன்றேன். ஆனால் அவர் கதவில் கையை வைத்து, நான் உன்னை மகிழ்விக்க வந்திருக்கிறேன். நீ கனவிலும் நினைத்து பார்க்காத அத்தனையும் நான் உனக்கு கொடுக்க முடியும் என்றார். மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக சொல்லி அவர் என்னை கார் நிறுத்தும் இடம், உணவகங்களின் மூலைகள் மற்றும் நகரத்திற்கு வெளியே ஒரு தனிப்பட்ட விடுதியில் நுழைவு வாயில் வரை அழைத்து செல்ல தொடங்கினார். ஒரு நாள் அவர் ஒரு பெரிய விடுதிக்கு அருகில் காரை நிறுத்தி, இது உனக்கான புதிய உடை, இதை அணிந்து கொண்டு உள்ளே வா, நான் உனக்காக காத்திருப்பேன் என்றார். என் உடலில் பயத்தின் ஒரு சுவர் எழுந்தது. நான் அவரிடம், மக்கள் பார்த்தால் என்ன சொல்வார்கள்? என் கணவர் படுக்கையில் இருக்கிறார். நான் உன்னுடன் இங்கு விடுதிக்கு வந்திருக்கிறேன். நான் மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று கண்ணீருடன் கெஞ்சினேன்.
ஆனால் அந்த இழிவான மனிதன் சிரித்து கொண்டே, நான் உன்னை மகிழ்விக்கிறேன். யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். யாரும் நம்மை கவனிக்க மாட்டார்கள். யாராவது பார்த்தாலும் நான் எல்லாவற்றையும் சமாளிப்பேன். எப்படியும் நீ உன் பிறந்த வீட்டில் இருக்கிறாய். அங்கும் உன் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் உள்ளன. நான் சொல்வதை கேள். நான் உன்னை சந்தோஷமாக வைத்திருப்பேன் என்றார். நான் அந்த ஆடைகளை பிடுங்கி ஜன்னல் வழியாக வெளியே எறிந்தேன். இதனால் அவர் கோபத்தால் சிவந்து போனார். அவர், நீ நல்லது செய்யவில்லை. என் கோபம் உனக்கு தெரியாது என்றார். நான் இதற்கு மேல் எதையும் கேட்க முடியாது. நீ இப்போது என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை என்றால் நான் இந்த சாலையிலேயே கத்தி கத்தி உன் உண்மையை மக்களுக்கு சொல்லிவிடுவேன் என்றேன். நான் சொன்னதை கேட்டு அவர் சிறிது நேரம் பதற்றமடைந்தார். கோபத்தால் நிரம்பி காரை திருப்பினார். அன்று அவர் என்னை மருத்துவமனையில் விட்டுவிட்டார். ஆனால் போகும்போது, நான் உன்னை அவ்வளவு எளிதில் விடமாட்டேன். நீ என்னிடம் திரும்பி வர வேண்டும் என்று மிரட்டினார். நான் அங்கிருந்து என் கணவரின் அறைக்குள் சென்று இயந்திரங்களின் சத்தத்திற்கு நடுவில் உட்கார்ந்து அழுதேன். என் மாமா மட்டுமே மருத்துவமனைக்குள் நுழைய அனுமதி உள்ளவர் என்ற பேச்சும் பொய்யாகி போனது. உண்மையில் அவர் என் மாமியாருடன் சேர்ந்து என்னை தள்ளி வைக்க விரும்பினார். செவிலியர் என்னை பார்த்ததும் பதற்றமடைந்து என்னை திரும்ப போகச் சொன்னார். என் உள்ளே விரக்தியின் நெருப்பு மூண்டது. என் மாமாவிடமிருந்து என்னை காப்பாற்றும்படி நான் ஒவ்வொரு கணமும் கடவுளிடம் மன்றாடினேன். என் மாமாவின் மோசமான நடத்தையும் என் அண்ணியின் கொடுமையும் என் வாழ்க்கைக்கு இரட்டை வழியை தந்தன. என் அம்மா எனக்காக இரவில் ஒரு அறையை ஏற்பாடு செய்து அங்கே தூங்க சொன்னார். ஆனால் அந்த இரவு என் வாழ்க்கையின் மிக பெரிய பயங்கரமான தருணத்தை கொண்டு வந்தது. இரவு சுமார் 10 மணி இருக்கும். வீட்டின் கதவின் ஒரு லேசான தட்டல் சத்தம் கேட்டது. அதை நான் பொருட்படுத்தவில்லை. ஆனால் பிறகு கதவு பூட்டு உடையும் சத்தம் கேட்டது. என் மாமா திருட்டுத்தனமாக என் அறைக்குள் வந்து விட்டார். அவர் கையில் கையுறை இருந்தது. அவர் முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை இருந்தது. நான் உடனே எழுந்து உட்கார்ந்தேன். படுக்கையிலிருந்து கீழே இறங்கி அவர் பாதையை தடுத்து, ஜாக்கிரதை, என் அருகில் வராதீர்கள். ஒரு அடி கூட எடுத்து வைத்தால் நான் என்னை கொன்று விடுவேன். நீங்கள் தான் குற்றவாளி என்று நிரூபிப்பேன் என்று கத்தினேன். ஆனால் அவர் காமத்தால் குருடாகி இருந்தார். கட்டுப்பாட்டை இழந்தார். என் அலறல் இரவின் அமைதியை கிழித்தது. அவர் என் அருகில் வந்து என் மானத்தை கெடுக்க முயன்றார். நான் என் முழு பலத்தையும் திரட்டி அவரை தள்ளினேன். அவர் படுக்கையில் மோதி விழுந்தார். அவர் விழுந்த சத்தம் கேட்டு என் அண்ணனும் அண்ணியும் ஓடி வந்து என் அறைக்குள் நுழைந்தனர். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். என் மாமா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன் ஆடையை கொஞ்சம் களைத்து கொண்டு தரையில் அமர்ந்து அப்பாவி போல் அழத் தொடங்கினார். அவர் கத்தி, உன் தங்கையே தான் என்னை இங்கே அழைத்தாள். நான் வரவில்லை என்றால் விஷம் குடித்து விடுவதாக சொன்னாள். நான் அவளுக்கு புத்திமதி சொல்லத்தான் வந்தேன். இவள்தான் என் மீது தாக்குதல் நடத்தினாள் என்றார். என் மீதே குற்றம் சாட்டப்பட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் அண்ணன் ஏற்கனவே புகுந்த வீட்டு கதைகளை கேட்டு என் மீது சந்தேகத்தில் இருந்தார். இப்போது என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்காமல் என் முகத்தில் ஒரு பலமான அறை விட்டார். நீ இங்கேயும் அதையே ஆரம்பித்து விட்டாயா? நான் அவமானப்பட்டு சாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்றார். என் அண்ணி உடனே என் மாமாவை தூக்கிவிட்டு அவருக்கு சாதகமாக பேசினார். இந்த பெண் எங்கள் மானத்தை கெடுத்து விடுவாள். இவளை இங்கிருந்து வெளியேற்றுங்கள், இல்லையென்றால் நாங்கள் இங்கு இருக்க மாட்டோம் என்றார். அனைவரும் என்னை திட்டி பேசினார்கள். நான் என் பக்க நியாயத்தை சொல்ல ஒரு வார்த்தை கூட மிச்சமில்லை. என் சொந்த அண்ணனே என் கையை பிடித்து என்னை இழுத்துச் சென்று வீட்டின் வெளியே தள்ளினார். என் முகத்தின் மீது கதவை பலமாக அடைத்தார். நான் தரையில் விழுந்தேன். அது குளிர்காலம். என் உடலில் ஒரு போர்வையை தவிர வேறொன்றும் இல்லை. என் ஆத்மா சுக்குநூறாக உடைந்தது. என் பெற்றோர் வீட்டில் என் மரியாதையை நான் இழந்துவிட்டேன் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. யாராவது கதவை திறப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நான் சிறிது நேரம் அங்கேயே உட்கார்ந்திருந்தேன். ஆனால் உள்ளே முழு அமைதி இருந்தது. வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு நான் இரவு முழுவதும் என் பிறந்த வீட்டின் கதவின் முன்
சாலையில் கழித்தேன். காலையில் என் அம்மா கண் விழித்து கதவை திறந்தபோது நான் வெளியே உட்கார்ந்திருப்பதை கண்டார். அவர் துடித்து போனார். என் கையை பிடித்து யாரும் பார்க்காமல் என்னை தனியாக உள்ளே அழைத்து சென்றார். அண்ணனும் அண்ணியும் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். என் அம்மா என்னிடம், நான் உன்னை கவலையுற விடமாட்டேன், நீ என்னுடன் இருப்பாய் என்று மட்டுமே சொன்னார். இதை பார்த்த என் அண்ணியின் கோபம் அதிகரித்தது. அடுத்த சில நாட்களில் அவர் வீட்டில் பெரும் புயலை கிளப்பினார். இந்த பெண் இங்கு இருந்தால் நான் சமைக்க மாட்டேன், இவள் ராசி இல்லாதவள், இவள் எங்கள் நிம்மதியை கெடுத்து விட்டாள் என்றார். என் அண்ணி என்னால் பலமுறை என் சொந்த அண்ணனுடன் சண்டையிட்டார். இதனால் என் அண்ணன் மேலும் எரிச்சல் அடைந்தார். அவர் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். தன் மனைவி மற்றும் தங்கைக்கிடையில் மாட்டிக்கொண்டார். ஆனால் அவருடைய அமைதி உண்மையில் அண்ணிக்கு சாதகமாக இருந்தது. என் அம்மா என் நிலையை கண்டு உடைந்து போனார். அவர் முகத்தில் ஆழமான சுருக்கங்கள் விழுந்தன. அவர் சற்றும் கவலையுடன் காணப்பட்டார். அவர் என் அருகில் வந்து மெதுவாக, கடவுள் எல்லாவற்றையும் சரி செய்வான் மகளே, கவலைப்படாதே என்றார். ஆனால் நான் அம்மா முன் அழ ஆரம்பித்தேன். அம்மா, என் மீது எந்த தவறும் இல்லை, அவர்கள் எல்லாவற்றையும் பொய் சொல்கிறார்கள் என்றேன். என் அம்மா, எனக்கு தெரியும், ஆனால் நான் என்ன செய்வது, என் மகனே என் பேச்சை கேட்பதில்லை என்று சொல்லி உள்ளுக்குள் நடுங்கினார். ஒரு நாள் இரவு என் அண்ணன் எல்லையை கடந்தார். அவர் அம்மா முன் சத்தம் போட்டு, உன் மகளால் எங்கள் வீட்டிற்கு பிரச்சனைகள் வருகின்றன, இவளை உன் வீட்டை விட்டு வெளியேற்று, இவள் இங்கு தங்கினால் அது எங்களுக்கு மிகவும் மோசமாக இருக்கும் என்றார். என் அண்ணி, இவள் இந்த வீட்டை விட்டு போகவில்லை என்றால் நான் தான் இந்த வீட்டை விட்டு போய்விடுவேன் என்று சொல்லும் அளவுக்கு போனார். இந்த அதிர்ச்சியை என் அம்மாவால் தாங்க முடியவில்லை. அவர் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. அவர் அங்கேயே சாய்வு நாற்காலியில் மயங்கி விழுந்தார். அண்ணனும் அண்ணியும் பதற்றமடைந்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் பாதி வழியிலேயே அவர் மாரடைப்பால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். அதிர்ச்சியால் தான் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது என்று மருத்துவர் கூறினார். என் உலகம் இருண்டு போனது. என் ஒரே ஆதரவாக இருந்த என் அம்மாவும் என்னை தனியே விட்டு சென்று விட்டார். அவர் இறுதி சடங்கில் நான் மேலும் தனியாக உணர்ந்தேன். என் அண்ணன் வெட்கத்திலோ அல்லது துக்கத்திலோ இருந்தாரோ என்று தெரியவில்லை. அவர் எனக்கு அதிக ஆதரவு கொடுக்கவில்லை. அண்ணியின் பக்கத்தில் அமைதியாக இருந்தார். என் அம்மா என் கஷ்டங்கள் அனைத்தையும் தன்னுடன் எடுத்து சென்று விட்டது போல உணர்ந்தேன். அம்மா இறந்த பிறகு அண்ணியின் நடத்தை மேலும் கசப்பானது. எப்போது அவர் வெளிப்படையாக என் மீது தன் கோபத்தை வெளிப்படுத்தினார். ஏனென்றால் எனக்கு சாதகமாக பேச அம்மா இல்லை. அதனால் நான் வீட்டில் முற்றிலும் தனிமையாக உதவியற்றவளாகவும் இருந்தேன். அண்ணி அறையை சுத்தம் செய்வதாக சொல்லி என் பொருட்களை வெளியே வைத்து, உன் பொருட்களை வெளியே வைத்துவிட்டு இப்போது இங்கிருந்து போ என்றார். ஒரு நாள் அவர் தன் அறையை தேடுவது போல நடித்து எல்லோருக்கும் முன்னால் கத்தினார். என் தங்க சங்கிலி காணாமல் போய்விட்டது. அவர் நேரடியாக என் மீது சந்தேகித்தார். இவள் திருடி, இவள்தான் எடுத்திருப்பாள், இவளிடம் பணம் இல்லை, இவள் நிச்சயமாக எங்கள் வீட்டு பொருட்களை திருடியிருப்பாள். இந்த சங்கிலி என் அப்பா அம்மாவுக்கு கொடுத்தது என்றார். அந்த சங்கிலி அண்ணிக்கு பிரியமானது. அண்ணன் முன்னிலேயிலேயே அவர் என்னை தரைக்குறைவாக பேசினார். நீ ஏன் இங்கே திருடியாக வந்தாய்? என் வீட்டை விட்டு போ, உன்னால் எனக்கு பிரச்சனைகள் வேண்டாம் என்று நான் எத்தனை முறை உன்னிடம் சொன்னேன் என்றார். நான் கைகளை கூப்பி, அண்ணி, நான் எதுவும் செய்யவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள், இது எல்லாமே பொய் என்று சத்தியம் செய்கிறேன் என்றேன். ஆனால் அண்ணன் கோபத்துடன், நிறுத்து, நான் உன்னை இங்கு வைத்திருக்க முடியாது, உன்னால் தான் என் அம்மா இறந்தார், நீ போ, திரும்பி வர வேண்டாம் என்றார். அண்ணனின் இந்த வார்த்தை என் இதயத்தில் முள் போல் குத்தியது. என் கடைசி ஆதரவாக இருந்த என் சொந்த அண்ணனும் என்னை தள்ளிவிட்டார். அண்ணி உடனே என் காலியான பையை எடுத்து என்னை கதவை தள்ளி வெளியேற்றினார். இப்போது எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி வரும் என்றார். நான் கதவருகே உட்கார்ந்து அழுதேன். வெளியே மழை பெய்ய ஆரம்பித்தது. என் உடல் நனைந்து கொண்டிருந்தது. என் விதியில் இருந்த துன்பமும் சோதனையும் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறதா என்று நினைத்தேன். நான் பலமுறை கதவை தட்டினேன். ஆனால் யாரும் என் மீது இரக்கம் காட்டவில்லை.
அண்ணன் குரலும் வரவில்லை, அண்ணி குரலும் வரவில்லை. என் உடல் சாலையில் ஆதரவற்றது போல் கிடந்தது. நான் பையை எடுத்துக்கொண்டு வெற்று கைகளுடன் சாலையில் நடக்க ஆரம்பித்தேன். நான் எங்கே போகிறேன் என்று கூட நினைக்கவில்லை. சும்மா நடந்து கொண்டிருந்தேன். எனக்கு இப்போது ஒரே ஒரு மனிதர் மட்டுமே இருக்கிறார். அவர் எனக்கு சாந்தி தரக்கூடும் என்று நினைத்தேன். விரக்தியுடன் சிதறிய நிலையில், ஆதரவின்றி கனமழையில் நனைந்தபடி நான் நகர்ந்து வீதிகளில் நடந்து கொண்டிருந்தேன். என் மனதில் எந்த இலக்கும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை. நடப்பது ஒரு பொருளுமற்ற செயல். பல மணி நேரம் தனிமையான நோக்கமற்ற பயணத்திற்கு பிறகு எனக்கு என் கணவரின் மருத்துவமனை நினைவுக்கு வந்தது. என் மனதில் ஒரே ஒரு அடைக்கலம் மட்டுமே மிஞ்சி இருந்தது என்று ஒரு எண்ணம் தோன்றியது. நான் அவரிடம் சென்று விடுவேன். குறைந்தபட்சம் என் கணவர் அருகில் உட்கார்ந்து மனது நிறைய கண்ணீர் வடிக்கலாம் என்று என் இதயம் விரும்பியது. அவர் அருகிலேயே இருந்து என் உயிர் பிரிந்தால் இந்த துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிடும். நான் மருத்துவமனைக்கு வந்தபோது என் நிலைமை ஒரு பேயை போல இருந்தது. என் ஆடை அழுக்காகி இருந்தது. முகத்தில் தூசி, மண், கண்ணீர் தடங்கள். நான் தகவல் மையத்திற்கு சென்று என் கணவரின் பெயரை கேட்டேன். என் நிலையை கண்ட செவிலியர் என்னை பார்த்து வருத்தப்பட்டார். பிறகு நான் அங்கு வந்ததும் அவர் சில நிமிடங்களுக்கு முன் இறந்துவிட்டார் என்ற செய்தி கிடைத்தது. உங்கள் கணவர் இறந்துவிட்டார் என்று செவிலியர் மெல்லிய குரலில் சொன்னார். 1 மணி நேரத்திற்கு முன் சிகிச்சையின் போது அவருடைய சுவாசம் நின்றுவிட்டது. உங்கள் மாமியார் தேவையான நடைமுறைகளுக்காக உள்ளே சென்று இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டதும் என் உடல் மீண்டும் ஒரு முறை நடுங்கியது. ஆனால் இந்த முறை எந்த கூச்சலும் வரவில்லை, அழுகையும் வரவில்லை. என் சுவாசம் நின்றுவிட்டது போல உணர்ந்தேன். தரையே என் காலடியில் இருந்து விலகிச் சென்றது போல இருந்தது. நான் ஒரு கல்லான சிலையாகிவிட்டேன். என் உள்ளே இருந்த உலகம் முற்றிலும் காலியாகிவிட்டது. என் மாமியார் வெளியே வந்து என்னை பார்த்து கடுமையான வார்த்தைகளில், நீ ஏன் இங்கு வந்தாய்? உன் ராசி இல்லாத தன்மையால் அவன் நிம்மதியாக சாகக்கூட முடியவில்லை. இங்கிருந்து போ. இப்போது இவருக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார். நான் அவர் பேச்சை கேட்கவில்லை. நான் மெதுவாக என் கணவரின் அறை நோக்கி நடந்தேன். என்னை பார்த்ததும் அறைக்குள் இருந்தவர்கள் உடனடியாக வெளியே வந்தனர். நான் துடித்து கொண்டே என் கணவரின் மார்பில் சாய்ந்து மெதுவாக, நான் உங்களை இல்லாமல் எப்படி வாழ்வேன்? நான் உங்களுக்காக எவ்வளவு காத்திருந்தேன், எவ்வளவு அவமானங்களை தாங்கினேன், எவ்வளவு வேதனைகளை சகித்தேன். இருந்தும் நீங்கள் என்னை விட்டு போய்விட்டீர்கள் என்று சொன்னேன். குளிராக இருந்த அவருடைய கையை பிடித்தேன். இது என் வாழ்க்கையின் கடைசி தருணம். இப்போது இழப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. நான் அவருடைய மார்பில் சாய்ந்து இறக்க விரும்பினேன். அங்கே இப்போது எந்த அசைவும் இல்லை, உயிர் இல்லை. நான் என் சுயநினைவை இழந்தேன். என் கை என் கணவரின் குளிர்ந்த மார்பின் மீது இருந்தது. நான் கண்களை திறந்து அறையின் வெறுமையை பார்த்தேன். அறையில் இயந்திரங்களின் மெதுவான சத்தமும் என் விசும் பல்களும் மட்டுமே இருந்தன. திடீரென்று என் அம்மா எனக்கு சொன்னது நினைவுக்கு வந்தது. கஷ்ட காலங்களில் கடவுளை நினைத்துக்கொள். நான் என் கணவரின் தலையை என் மடியில் வைத்து கொண்டேன். என் இதயத்திலிருந்து கடவுளை நினைத்தேன். என் குரல் பலவீனமாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து வந்தது. என் விசும் பற்கள் நின்றன. நான் முழு நம்பிக்கையையும் கடவுளின் மீது வைத்தேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. என் இதயத்திலிருந்து ஒரே ஒரு பிரார்த்தனை தான் வெளிப்பட்டது. இவரை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. தயவு செய்து கடவுளே, இவரை திருப்பி கொடு. நான் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு சேவை செய்வேன். என் பொறுமைக்கு எனக்கு பரிசளியுங்கள். என் கணவருக்காக நான் நிறைய கஷ்டப்படுகிறேன். நான் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தேன். என் மாமியார் கதவருகே வந்து நின்று, செவிலியரிடம் இவளை வெளியேற்றுங்கள், இவள் இறந்த மனிதனை தொந்தரவு செய்கிறாள் என்றார். அப்போது திடீரென்று என் கணவரின் மார்பில் ஒரு லேசான அசைவு ஏற்பட்டது. முதலில் இது என் பிரம்மை என்று நினைத்தேன். ஆனால் பிறகு அவருடைய விரல்கள் என் கையை அழுத்தின. நான் உடனடியாக பதற்றத்துடன் அவர் முகத்தை பார்த்தேன். அவர் முகத்தில் ஒரு அமைதியான நிழல் இருந்தது. நான் சத்தமாக செவிலியரை கூப்பிட்டேன். மருத்துவர்களும் செவிலியர்களும் அறைக்கு ஓடி வந்தனர். தட்டையான கோடு காட்டிய இயந்திரத்தின் மானிட்டர்களில் திடீரென லேசான அலைகள் தோன்றின. மருத்துவர்கள் ஆச்சரியத்துடன் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். இது சாத்தியமில்லை. நோயாளி திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மூளை மீண்டும் வேலை செய்ய தொடங்கிவிட்டது என்றார்கள். மருத்துவர் என்னிடம், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்.
நான் கைகளை கூப்பி கடவுளை மட்டும் காட்டினேன். என் கணவரை காப்பாற்றும்படி வேண்டினேன் என்றேன். கதவருகே நின்றிருந்த என் மாமியாரும் நாத்தனாரும் இந்த அதிசயத்தை கண்டு வாயடைத்து போனார்கள். இந்த தருணம் என் வாழ்க்கையின் மிக பெரிய அதிசயம். என் பிரார்த்தனை ஏற்கப்பட்டு விட்டது. என் பொறுமைக்கு அளிக்கப்பட்ட சோதனை முடிந்தது. கடவுள் என் கணவரை எனக்கு திருப்பி கொடுத்து விட்டார். மருத்துவர், இது ஒரு அதிசயம். நீங்கள் மட்டுமே அவரிடம் உட்காருங்கள் என்றார். நீங்கள் தான் அவருக்கு பலம் என்றார். என் கணவருக்கு நினைவு வந்த பிறகு அடுத்த சில நாட்கள் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையாக இருந்தது. அவர் இன்னும் பலவீனமாக இருந்தார், ஆனால் அதிசயமாக குணமடைந்து வருகிறார் என்று மருத்துவர் கூறினார். நினைவு வந்தவுடன் அவர் முதலில் என் கைகளை பிடித்து கொண்டார். அவர் கோமாவில் இருந்தபோது எனக்கு என்னவெல்லாம் நடந்தது, அவர் குடும்பத்தினர் எனக்கு என்னென்ன செய்தார்கள், அவருடைய அண்ணன் என்னை கஷ்டப்படுத்திய விஷயங்கள், அண்ணியின் குற்றச்சாட்டுகள், என் அம்மாவின் மரணம், அண்ணனின் புறக்கணிப்பு ஆகிய அனைத்து கதைகளையும் அவரிடம் சொன்னேன். அவர் எல்லாவற்றையும் கேட்டு அமைதியாக இருந்தார். அவர் கண்களில் கண்ணீர் வந்தது. என் மாமியாரும் மாமாவும் மருத்துவமனைக்கு வந்தபோது என் கணவர் அவர்களை உள்ளே வர மறுத்துவிட்டார். அவர் செவிலியரை அழைத்து, இவர்களுடன் நான் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை, இவர்கள் என் மனைவிக்கு துன்பம் கொடுத்தார்கள் என்றார். என் கணவர் சுந்தரம் என் கையை பிடித்து கொண்டு, இனி எல்லாமே சரியாகிவிடும், நாம் இங்கிருந்து எங்காவது தொலைவில் ஒரு புதிய உலகை உருவாக்குவோம், உனக்காக நீ செய்த தியாகங்களுக்கு நான் பதில் செய்ய வேண்டும் என்று சொன்னார். சுந்தரத்தின் சிகிச்சை முடிந்த பிறகு மருத்துவமனையில் இருந்து விடுதலையானதும் அவர் நேராக வேறொரு நகரத்தில் வசிக்கும் தன் நண்பர் அத்துலின் வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்தார். அத்துலின் உதவியால் அவர் உடனடியாக அந்த நகரத்தை விட்டு வெளியேறினார். அத்துல் எங்களுக்காக ஒரு சிறிய வாடகை வீட்டை கண்டுபிடித்து தந்ததுடன் தன் நிறுவனத்திலேயே சுந்தரத்திற்கு ஒரு நல்ல வேலையையும் வாங்கி கொடுத்தார். நீ நிறைய துன்பங்களை சகித்து விட்டாய், இப்போது உன் மகிழ்ச்சிக்கான நேரம் வந்துவிட்டது என்று அத்துல் கூறினார். மெல்ல மெல்ல வாழ்க்கை மகிழ்ச்சியை நோக்கி திரும்பியது. புதிய நகரம், புதிய வீடு, புதிய நம்பிக்கைகள். நாங்கள் புதிதாக எல்லாவற்றையும் தொடங்கினோம். என் கணவர் பழைய உறவுகள் அனைத்தையும் துண்டித்துவிட்டு என்னுடன் ஒரு எளிமையான வாழ்க்கையை ஆரம்பித்தார். முதல் மாத சம்பளத்தில் அவர் எனக்காக பூக்களையும் ஒரு சிறிய தங்க தோடுகளையும் வாங்கி வந்து, நீ இழந்த அனைத்தையும் நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்று கூறினார். நான் அவர் கையிலிருந்து தோடுகளை பெற்று கொண்டேன். நீங்கள் எனக்கு திரும்பி வந்து விட்டீர்கள், அதுவே போதும், அதுதான் எனக்கு எல்லாமே என்று சொன்னேன். வருடங்களின் துக்கத்தை மறந்துவிட்டு நான் புதிய கனவுகள் காணத் தொடங்கினேன். சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியை தேடினேன். மருத்துவமனை நினைவுகள் மெல்ல மங்கத் தொடங்கின. புதிய நகரத்தின் என் வாழ்க்கை நிம்மதியை பெற்றது. என் கணவர் புதிய வேளையில் கடினமாக உழைத்தார். நான் வீட்டை கவனித்து கொண்டேன். நாங்கள் அடிக்கடி சிறிய பால்கனியில் உட்கார்ந்து தேநீர் அருந்துவோம், எதிர்காலத்தை பற்றி பேசுவோம். என் கணவர் எப்போதும் என்னை சிரிக்க வைக்க முயற்சிப்பார். பார்த்தாயா, நான் எவ்வளவு கஷ்டமான நேரத்தில் உன்னை விட்டு போனேன், இருந்தாலும் நீ எனக்காக காத்திருப்பாய் என்று கேட்பார். அதற்கு நான் அன்பிற்கு காத்திருக்க தெரியாது என்று பதிலளிப்பேன். சில மாதங்களுக்கு பிறகு கடவுள் எனக்கு தாயாகும் நற்செய்தியை கொடுத்தார். இந்த செய்தி எங்களுக்கு கிடைத்த மற்றொரு அற்புதமாகும். முதலில் என் பக்கத்து வீட்டில் வசிக்கும் புதிய நண்பி ரஷ்மியிடம் இதை சொன்னேன். என் கணவர் மாலையில் வீடு திரும்பிய போது நான் அவர் முன் ஒரு பூங்கொத்தை வைத்து, உங்களுக்கு ஒரு மிக பெரிய நற்செய்தி சொல்ல வேண்டும் என்றேன். என் கணவரின் கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. இதற்கு முன் நான் அந்த ஒளியை பார்த்ததே இல்லை. அவர் உடனடியாக குனிந்து என் நெற்றியில் முத்தமிட்டார். இது நமக்கு கிடைத்த மிக பெரிய பரிசு என்றார். நாங்கள் இருவரும் சிரித்தோம். வரவிருக்கும் குழந்தைக்காக சேர்த்து பிரார்த்தனை செய்தோம். என் கணவர் குழந்தையை பற்றி நினைத்து இன்னும் கடினமாக உழைக்க தொடங்கினார். ஒரு பகுதி நேர வேலையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இனி இருள் முடிந்தது என்ற அமைதி என் இதயத்தில் குடியேற தொடங்கியது. திருமண இரவில் நான் கண்ட கனவுகள் மீண்டும் என் வாழ்க்கைக்கு திரும்பி வந்தன. ஆனால் நம்பிக்கையின் சோதனை இன்னும் முடிவடையவில்லை. எல்லாம் முடிந்துவிட்டதாக நான் நினைத்தேன். என் கணவர் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்காக மாலையில் கணினி பயிற்சியும் பெற தொடங்கினார். நாங்கள் இருவரும் ஒரு ஒளிமயமான நாளை உருவாக்க மும்முரமாக இருந்தோம். வாழ்க்கையில் ஒரு புதிய ஓட்டம் இருந்தது. நாங்கள் அதை அனுபவித்தோம். நான் கர்ப்பிணியாக இருந்ததால் மருத்துவரிடம் செல்வது மிக அவசியம். ஒரு நாள் நான் என் கணவருடன் நகரத்தின் பெரிய தனியார் மருத்துவமனையில் பயிற்சி செய்யும் ஒரு மருத்துவரிடம் சென்றேன்.
நாங்கள் எங்களுடைய எண்ணுக்காக காத்திருந்த போது திடீரென்று எனக்கு ஒரு பழக்கப்பட்ட முகம் கண்ணில் பட்டது. என் இதய துடிப்பு அதிகரித்தது. அது என் கணவனின் அண்ணி. அவர் திடீரென்று என் முன் வந்து நின்றார். ஆனால் அவர் கர்வத்துடன் என்னை திட்டி, எப்போதும் அலங்கார உடையுடன் இருந்த அண்ணியாக இல்லை. இப்போது அவர் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. பல நாட்களாக மாற்றப்படாதது போல அழுக்கான உடை, முகம் கருத்து போயிருந்தது, கண்களுக்கு கீழே கருவளையம், அவருடைய முடி களைந்திருந்தது, கையில் ஒரு பிளாஸ்டிக் பை இருந்தது. அவர் ஒரு செவிலியருடன் சண்டையிட்டு கொண்டிருந்தார். மிக தள்ளாடிய நிலையில் காணப்பட்டார். என்னை பார்த்ததும் அவர் திடுக்கிட்டார். அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான பயம் வந்தது. அவர் என்னை தெரிந்து கொண்டார். வேகமாக என் காலடியில் விழுந்தார். இதனால் அவர் வைத்திருந்த பை தரையில் சிதறியது. அவர் அழுதபடி, என்னை மன்னித்துவிடு, எனக்கு மிகவும் மோசமாகிவிட்டது, நீ சொன்னது சரிதான், நான் உன் மீது பொய்யான பழி போட்டேன் என்று கத்தினார். அவர் விசும்பல்களால் தலையை தரையில் அடித்து அழுதார். என் கணவர் என்னை தாங்கிக் கொண்டார். என் அண்ணியை தூக்க முயன்றார். அவர் அழுதவாறே, சுந்தரம், உன் அண்ணன் வீரப்பன் பைத்தியமாகிவிட்டார். அவர் வீட்டின் பணத்தை எல்லாம் சூதாட்டத்தில் தொலைத்து விட்டார். இப்போது எல்லோரையுமே கொலை செய்ய முயற்சி செய்கிறார். அவரை மருத்துவமனையில் ஒரு சிறிய அறையில் சங்கிலியால் கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். ஒரு கணம் என் சுவாசம் நின்று போனது. அவர் மேலும், மாமியாரும் மிகவும் நோய்வாய்ப்பட்டு முடக்கமாகிவிட்டார், படுத்த படுக்கையாகிவிட்டார். அவர்கள் அனைவரும் தங்கள் வீடு, சொத்து எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள் என்று கூறினார். அவர் என் மீது அவமானமான பொய்யான பழியை சுமத்திய அந்த நாள் நினைவுக்கு வந்தது. என் முன் கடந்த காலத்தின் கசப்பு ஒரு திரைப்படம் போல ஓடியது. என் மாமாவின் இழிவான செயல்கள், அண்ணியின் குற்றச்சாட்டு, மாமியாரின் அவமானம், அம்மாவின் மரணம், பிறந்த வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டது எல்லாமே நினைவுக்கு வந்தது. என் கண்களில் கண்ணீர் வந்தது. துக்கத்தால் அல்ல, அமைதியால். நான் என் இதயத்தை உறுதியாக்கி கொண்டு என் கணவரின் அண்ணியிடம், எழுந்திரு, உன் தவறுகளை நீ உணர்ந்து கொண்டாய், கடவுள் உன்னை மன்னித்து விட்டார் என்றேன். நான் கண்களை மூடிக்கொண்டே என் கணவர் என் தோளில் கை வைத்தார். அவர் என்னை பெருமையுடனும் அன்புடனும் பார்த்தார். பார்த்தாயா, கடவுள் எல்லாவற்றையும் சரி செய்வார் என்று நான் சொன்னேன் அல்லவா? நீ பழிவாங்க தேவையில்லை, இதுதான் அவர்களின் கர்ம வினைக்கான தண்டனை என்று அவர் கூறினார். என் கணவர் தன் அண்ணிக்கு சிறிது பணம் கொடுத்து, நீ உன் கணவரை நன்றாக கவனித்துக்கொள், கடவுளிடமிருந்து உனக்கு தண்டனை கிடைத்துவிட்டது, இனி நீ அவர்களை பார்த்துக்கொள் என்றார். என் இதயத்தில் அமைதி குடியேறியது. கடவுள் என் பொறுமைக்கு இந்த உலகத்திலேயே பலன் கொடுத்து விட்டார் என்று நினைத்தேன். நான் சகித்து கொண்டேன், அமைதியாக இருந்தேன். ஒவ்வொரு கடமையையும் கடவுளிடம் விட்டுவிட்டேன். கடவுள் எனக்கு மிக விலை மதிப்பற்ற பரிசான என் கணவரின் வாழ்க்கை, என் மரியாதை, வரவிருக்கும் குழந்தை வடிவில் அமைதியை கொடுத்தார். நான் என் கணவரின் கையை பிடித்து கொண்டேன். நாங்கள் இருவரும் சிரித்து கொண்டே மருத்துவரின் அறையை நோக்கி சென்றோம். அந்த துக்கங்களும் அவமானங்களும், அனைத்து வேதனைகளும் இப்போது ஒரு பழைய கதை மட்டுமே. நான் என் கணவரிடம், இனி எங்கள் பாதை எப்போதும் ஒளியை நோக்கி இருக்கும் என்று சொன்னேன். இது ஒரு புதிய பயணத்தின் ஆரம்பம் மட்டுமல்ல, கடவுள் எப்போதும் பொறுமையாக இருப்பவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்ற என் நம்பிக்கையையும் வலுவடைந்தது. என் கணவரின் அண்ணி மற்றும் அவர் குடும்பத்தின் முடிவு எங்களுக்கு முன் வந்தபோது, என் கணவரும் நானும் அதை எங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ளவில்லை. எங்கள் கவனத்தை நாங்கள் வரவிருக்கும் மகிழ்ச்சி மீது வைத்தோம். கர்ப்பத்தின் கடைசி மாதங்கள் நிம்மதியாக கழிந்தன. என் கணவர் பகுதி நேர வேலையை விட்டுவிட்டார். அவர் என்னுடன் அதிக நேரம் செலவழித்து என் மனதிற்கு நிம்மதி கொடுக்க விரும்பினார். நீ எனக்காக நிறைய துன்பங்களை சகித்திருக்கிறாய், இப்போது ஓய்வெடுப்பது உன் உரிமை என்றார். எங்கள் அண்டை வீட்டார் ரஷ்மி என் ஒரு நல்ல நண்பராக நிரூபணமானார். அவர் எப்போதும் என்னுடன் இருந்தார், சிறிய வேலைகளிலும் எனக்கு உதவுவார். அத்துலும் அவர் மனைவியும் எங்கள் மீது மிகுந்த அக்கறை காட்டினார்கள். ஒரு முழுமையான அன்பான குடும்பம் இருப்பது போல் முதல் முறையாக நான் உணர்ந்தேன். நேரம் வந்தபோது பிரசவத்திற்காக நான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டேன். வலியுடன் கழிந்த நேரத்திலும் என் கணவன் ஒரு கணம் கூட என்னை விட்டு பிரியவில்லை. அவருடைய ஊக்கமளிக்கும் அன்பு, அவருடைய கையின் பலமான பிடி எனக்கு ஒரு கவசம் போல இருந்தது. எங்கள் வாழ்வில் ஒரு அழகான மகன் பிறந்தான். என் கணவரின் கண்களில் முதல் முறையாக கண்ணீர் வந்தது. ஆனால் அவை மகிழ்ச்சியின் கண்ணீர். நீ என்னை ஒரு முழுமையான மனிதனாக்கிவிட்டாய் என்றார். அவர் என் காதில் மெதுவாக, சந்தோஷம்தானே என்று கேட்டார்.
அவர்கள் எங்கள் மகனுக்கு சுதீர் என்று பெயரிட்டனர். அவன் எங்கள் சோதனைகள் அனைத்திற்கும் பிறகு நிறைவேறிய ஆசை. புதிய நகரத்தின் சிறிய வாடகை வீட்டில் என் மகன் வந்ததால் வீட்டின் சூழ்நிலை முழுவதும் மாறிவிட்டது. இரவில் தூக்கம் குறைந்தது. ஆனால் ஒவ்வொரு முறை கண் விழிக்கும் போதும் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. என் கணவர் நாள் முழுவதும் வேலை செய்தார். களைப்புடன் வீடு திரும்பினார். ஆனால் மகனை கையில் எடுத்ததும் அவர் சோர்வு முழுவதும் நீங்கிவிடும். அவர் மகனை மார்போடு அணைத்து, நீ எவ்வளவு அன்புக்கும் தியாகத்துக்கும் பிறகு இந்த உலகிற்கு வந்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியாது என்று சொல்வார். என் மகனின் சிறிய புன்னகை எங்கள் வாழ்க்கையின் காரணமாக மாறியது. எங்கள் புதிய எளிமையான வாழ்க்கை மிகவும் நிம்மதியாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் கடந்த காலத்தின் நிழல் முற்றிலும் விலகவில்லை. ஒரு நாள் நாங்கள் எங்கள் மகனுக்காக ஒரு சிறப்பு பொம்மையை தேடி நகரத்தின் பெரிய சந்தைக்கு சென்றோம். நாங்கள் ஒரு சந்தின் வழியாக சென்றபோது சாலையின் மறுபுறத்தில் என் கணவரின் சகோதரி போல் இருக்கும் ஒரு பெண் என் கண்ணில் பட்டார். அவர் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் காணப்பட்டார். ஒரு சிறிய கடைக்கு அருகில் நின்று எதற்காகவோ காத்திருப்பது போல இருந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. என் கையில் இருந்த மகனின் பொம்மை கீழே விழுந்தது. என் முகத்தில் பயத்தின் வெளிப்பாட்டை கண்ட என் கணவர் உடனே என் கையை பிடித்து கொண்டார். என்ன ஆயிற்று என்றார். நான் பயத்துடன் அந்த பெண்ணை காட்டினேன். என் கணவர் ஒரு பார்வை பார்த்தார். அது என் நாத்தனார்தான். ஆனால் இப்போது அவர் எந்த யாசகம் கேட்கும் பெண்ணை போல காணப்பட்டார். என் கணவர் உடனடியாக என்னை இழுத்து, சீக்கிரம் போவோம், நாம் அந்த பக்கம் போகக்கூடாது. அவர்கள் மீது எனக்கு எந்த இடமும் இல்லை, நாம் இருக்கும் இடத்திற்கே செல்வோம் என்றார். நாங்கள் வேகமாக அங்கிருந்து விலகினோம். இந்த சம்பவம் என் கடந்த கால எந்த நேரத்திலும் வெளிப்படக்கூடிய ஒரு பேய் போல் உள்ளது என்று எனக்கு நினைவூட்டியது. சிறிது நேரம் எனக்கு மிகவும் பதற்றமாக இருந்தது. இரவில் நான் என் கணவரிடம், இது உண்மையிலேயே எப்போதாவது முடிவடையுமா என்று கேட்டேன். என் கணவர் மகனை மார்போடு அணைத்து கொண்டு, எல்லாம் முடிந்துவிட்டது, நாம் அவர்களுக்கு இறந்து விட்டோம். இப்போது நம் உலகம் நாம் மட்டும்தான். இந்த உலகத்திற்குள் நாம் அவர்களை வர அனுமதிக்க மாட்டோம். நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றார். என் கணவரின் இந்த வார்த்தைகளும் அவருடைய உறுதியும் என் இதயத்தில் மீண்டும் அமைதியை நிரப்பின. அவர் மகனுக்கு தாலாட்டு பாடினார். நாங்கள் அனைவரும் ஒரு புதிய நம்பிக்கையுடன் தூங்கினோம். காலம் அதன் வேகத்துடன் நகர்ந்தது. 5 வருடங்கள் கடந்துவிட்டன. எங்கள் மகன் இப்போது ஒரு புத்திசாலி குறும்புக்கார குழந்தை ஆகிவிட்டான். அவனுடைய பேச்சாலும் சிரிப்பாலும் எங்கள் சிறிய வீடு நிறைந்து ஒலித்தது. என் கணவர் அவருடைய கடுமையான உழைப்பாலும் திறமையாலும் தன் நிறுவனத்தில் ஒரு தனி இடத்தை பெற்றார். ஆனால் அவருடைய கனவு எப்போதும் சொந்தமான தொழில் தொடங்குவதுதான். தன் நண்பன் அத்தலுடன் சேர்ந்து இப்போது ஒரு சிறிய IT கன்சல்டன்சி நிறுவனத்தை தொடங்கினார். அவருடைய வேலை மிகவும் கடினமானதாக இருந்தது. என் கணவர் பெரும்பாலும் இரவு தாமதமாக வேலை செய்வார். ஆனால் அந்த முறை வித்தியாசம் என்னவென்றால், இந்த கடின உழைப்பு யாருக்காகவும் அல்ல, எங்களுடைய சொந்த எதிர்காலத்திற்காக. என் கணவரின் நிறுவனம் வேகமாக வளர்ந்தது. 1 வருடத்திற்குள் வாடகை வீட்டை விட்டு வெளியேறி சொந்த ஒரு சிறிய வீட்டை வாங்க முடிவு செய்தோம். என் கணவர் அவர் பெயர் பலகையை வீட்டின் கதவின் முன் வைத்ததுதான் எங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியான நாள். அது என் வாழ்க்கையின் 2வது பெரிய மகிழ்ச்சியான நாள். என் கணவர் சாவியை என் கையில் வைத்து, இது உன் பொறுமைக்கான வீடு, இதை உன் விருப்பப்படி நீ அலங்கரிக்கலாம் என்று கூறினார். இந்த வீடு சிறியதாக இருந்தது. ஆனால் அதில் அன்பும் அமைதியும் நிறைந்திருந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யம் குடியிருந்தது. நான் என் திறமையை பயன்படுத்த முடிவு செய்தேன். நான் என் பக்கத்து வீடுகளில் இருந்தபடியே கைவினை பொருட்கள், வீட்டில் செய்த உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை சிறிய அளவில் விற்க தொடங்கினேன். ஆரம்பத்தில் ரஸ்மியும் அவர் நண்பர்கள் சிலரும் தான் என் வாடிக்கையாளர்கள். ஆனால் என் கடின உழைப்பும் உணவின் சுவையும் விரைவில் ஊர் முழுவதும் என்னை பிரபலப்படுத்தியது. இந்த சிறிய வேலை எனக்கு பண ரீதியாக வலுவூட்டியது மட்டுமல்லாமல் எனக்கு ஒரு புதிய அடையாளத்தையும் கொடுத்தது. நான் வெறும் மனைவி அல்லது அம்மா மட்டுமல்ல, ஒரு வெற்றிகரமான தொழில் செய்யும் பெண் ஆகிவிட்டேன். என் கணவர் எப்போதும் என் வேலையை பாராட்டுவார். நான் சரியான நேரத்தில் ஒவ்வொரு ஆர்டரையும் டெலிவரி செய்ய எனக்கு உதவுவார். வாழ்க்கையில் அமைதியும் வெற்றியும் வந்த பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து கடந்த காலத்தின் காயங்களை ஆற்ற முடிவு செய்தோம். நாங்கள் ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்து கொண்டோம்.
எங்கள் துக்கங்களை நாங்கள் உள்ளுக்குள் வைத்துக் கொள்ள மாட்டோம். நாங்கள் அடிக்கடி எங்கள் மகன் தூங்கிய பிறகு மாலையில் உட்கார்ந்து என் கணவர் கோமாவில் இருந்த நேரத்தை பற்றி பேசுவோம். என் கணவர் என்னிடம், நீ கதவை பூட்டிய போது என்ன நினைத்தாய்? அண்ணன் உன்னை வெளியே தள்ளும்போது எப்படி உணர்ந்தாய் என்று அடிக்கடி கேட்பார். அவர் ஒவ்வொரு துக்கத்தையும் வாய்விட்டு சொல்லி அதை லேசாக்க விரும்பினார். அவருடைய வெளிப்படை தன்மை எங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தியது. இந்த மன ரீதியான சோதனை எங்களை உடைப்பதற்கு பதிலாக இணைத்துவிட்டது என்பதை நான் உணர்ந்தேன். இப்போது எங்கள் அன்பு எந்த சவாலையும் எதிர்கொள்ளும். அத்துளும் அவர் குடும்பமும் எங்கள் புதிய குடும்பத்தின் ஒரு பகுதியாகிவிட்டனர். நாங்கள் அவர்கள் மீது பாரமாக இருக்கின்றோம் என்று அவர்கள் ஒருபோதும் உணரவில்லை. 5 வருடங்கள் இணையற்ற அன்புக்கு பிறகு எங்கள் தொழில் மிகவும் நன்றாக நிலை பெற்றது. என் கணவரின் நிறுவனம் இப்போது ஒரு பெரிய நிறுவனமாகிவிட்டது. அவர் நகரத்தின் தொழிலதிபர்கள் பட்டியலில் இடம்பெற்றார். அத்துள் நிறுவன விளம்பரத்திற்காக என் கணவரின் புகைப்படத்துடன் ஒரு சிறிய கட்டுரையை செய்தித்தாளில் வெளியிட்டார். நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் இந்த கட்டுரை தான் கடந்த காலத்தை மீண்டும் ஒரு முறை எங்கள் கதவை தட்ட வைத்தது. ஒரு காலை என் கணவர் அலுவலகம் சென்ற பிறகு வீட்டு மணி அடித்தது. நான் கதவை திறந்தபோது என் அண்ணன் முன் நின்றிருந்தார். அவர் முகத்தில் களைப்பு, வெட்கம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு கட்டாயத்தின் ரேகைகள் தெரிந்தன. அவர் பழைய அழுக்கடைந்த உடையில் காணப்பட்டார். என்னை அவர் பார்த்ததும் கண்ணீர் வந்துவிட்டது. தங்கை, நீ இங்கே இருக்கிறாயா? நான் உன்னை எவ்வளவு காலமாக தேடுகிறேன் என்றார். அவர் வேகமாக உள்ளே வர முயன்றார். ஆனால் நான் கதவின் கையை வைத்து அவரை தடுத்தேன். என் இதயத்தில் ஒரு பலமான வலி எழுந்தது. இவர்தான் மழை இரவில் என்னை கழுத்தை பிடித்து தள்ளியவர். நீங்கள் ஏன் வந்தீர்கள் இங்கே என்று என் குரல் ஆழ்ந்த குளிர்ந்த தன்மையை இருந்தது. அவர், நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வந்தேன். உன் அண்ணி நீ தவறில்லை என்று என்னிடம் சொன்னாள். உன்னை அவமானப்படுத்தியது தவறு என்றும் சொன்னாள். அவளும் இப்போது மிகவும் கஷ்டப்படுகிறாள் என்று தரையை பார்த்து கொண்டே சொன்னார். அவருடைய குரலில் உண்மை இருந்தது. ஆனால் அவருடைய நோக்கத்தில் எங்கோ ஒரு சுயநலத்தின் நிழல் இருந்தது. அவர் முன்பு பேசிய வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்தன. உங்களால் தான் என் அம்மா இறந்தார். நீங்கள் என் பெயரை கெடுத்து என்னை தெருவில் விட்டீர்கள் என்றேன். என் கண்களிலும் கண்ணீர் வந்தது. அண்ணா, உங்கள் இந்த தவறான முடிவு என் அடைக்கலத்தை பற்றியது. என் மானத்தை கெடுக்க விரும்பியவன் கையில் என்னை ஒப்படைத்தீர்கள். அப்போது என் கணவர் ஏதோ மறந்துவிட்டு திரும்பி வந்து விட்டார். அவர் முன்னால் வந்து என் கையை பிடித்து அண்ணனிடம், நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? எங்கள் வாழ்க்கைக்குள் மீண்டும் வர உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது என்றார். அண்ணன் கைகளை கோப்பி, தங்கை, என்னை மன்னித்துவிடு. சுந்தரம், நீயும் என்னை மன்னித்துவிடு. எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு. உன் தொழில் நன்றாக நடக்கிறது என்று கேள்விப்பட்டேன். நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன். எனக்கு உதவுங்கள் என்று கெஞ்சினார். இங்கே என் கதை ஒரு திருப்பத்தை அடைந்தது. நான் என் கணவரின் கையை பிடித்து ஆழ்ந்த மூச்சு விட்டேன். பாருங்கள் அண்ணா, நீங்கள் என் அம்மாவின் மகன் என்பதால் நீங்கள் எனக்கு செய்த எல்லாவற்றிற்கும் உங்களை நான் மன்னிக்கிறேன். ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையை மட்டுமல்ல, என் அம்மாவையும் என்னிடமிருந்து பறித்து விட்டீர்கள். அந்த வழியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றேன். எனக்கும் என் கணவருக்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் எந்த பங்கும் இல்லை என்று நான் தெளிவாக சொன்னேன். நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறோம். இங்கே எந்த வெறுப்பும் விஷமும் இல்லை. இந்த அமைதியை இனி நாங்கள் கெடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். என் கணவர் பாக்கெட்டில் இருந்து சிறிது பணம் எடுத்து அண்ணன் பக்கம் நீட்டினார். இதை வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு முறை மட்டுமே செய்யும் உதவி. இதுவும் நீங்கள் என் மனைவியின் அண்ணன் என்பதால் தான். இப்போது போங்கள், மீண்டும் வர வேண்டாம். உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்க நாங்கள் எப்போதும் பிரார்த்தனை செய்வோம் என்றார். அண்ணன் கைகளில் வெட்கம் இருந்தது. ஆனால் அவர் எந்த சமாதானமும் சொல்ல முடியவில்லை. அவர் பணத்தை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் சென்று விட்டார். நான் கதவை பூட்டி கொண்டேன். என் கணவரை கட்டிப்பிடித்து அழுதேன். இந்த முடிவு மிகவும் கடினமானது, ஆனால் அவசியமானது. இது என் பொறுமைக்கான கடைசி பரிசு. இங்கே நான் பழி வாங்குவதற்கு பதிலாக அமைதியை தேர்ந்தெடுத்தேன். அந்த நாளுக்கு பிறகு நாங்கள் ஒருபோதும் திரும்பி பார்க்கவில்லை. எங்கள் மகனும் எங்கள் அன்புமே எங்களுக்கு மிக பெரிய ஆதரவாக இருந்தன. நாங்கள் எங்கள் மகனை கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டு ஒளியிடம் எங்கள் வழியில் முன்னேறினோம். இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.